எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்மா பீப்பிள் நெவர் வேஸ்ட் their டைம் ஆன் சம்திங் அண்ட் பிகம் மோர் அட்ராக்டிவ். சிக்மா மேலா இருக்கலாம், சிக்மா ஃபீமேலா இருக்கலாம். சில விஷயங்களுக்கு வந்து அவங்களுடைய கவனத்தையும், அவங்களுடைய நேரத்தையும் செலவிடவே மாட்டாங்க. இந்த விஷயத்தினாலே வந்து ரொம்ப அட்ராக்டிவான பீப்பிளா தெரிவாங்க. ரொம்ப அழகான பீப்பிளா மத்தவங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருப்பாங்க. மத்தவங்களுக்கு இன்ஸ்பிரேஷனான பீப்பிளாவும் மாறுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அட்ராக்டிவ்னஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம கண்களுக்கு ஒரு பெர்சன் பார்க்கும்போது ரொம்ப அழகா தெரியிறாங்க. ரொம்ப நம்மள அட்ராக்ட் பண்றாங்க. ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணி அட்மையர் பண்றாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்மள அவங்க அட்ராக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாரி சொல்லுவோம். நம்ம வந்து அவங்களால ஈர்க்கப்பட்டு விட்டோம் அப்படின்றத வந்து தெளிவா சொல்லிட்டு போயிடுவோம். இந்த ஈர்க்கப்படுறது அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து எங்கெல்லாம் நடக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு பெர்சன் பார்க்க ரொம்ப அழகா இருந்தா, ஒரு மேலா இருக்கலாம், ஃபீமேலா இருக்கலாம். ஒரு பெர்சன் பார்க்க ரொம்ப அழகா இருக்காங்க, ரொம்ப கலையா இருக்காங்க, அவங்க ஹேர் ஸ்டைல் சூப்பரா இருக்கு, அவங்களோட பிசிக்கல் ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கு. அவங்களோட அவங்களுடைய ஹெல்த்த வந்து நல்லா ப்ராப்பரா பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க வந்தாலே அந்த இடம் ரொம்ப பிளசன்ட்டா இருக்கு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இந்த மாரியான பீப்பிள பார்த்து நம்ம அட்ராக்ட் ஆயிருப்போம். 2வது விஷயம் ஒரு பெர்சன் ஒரு மேலா இருக்கலாம், அகைன் ஒரு ஃபீமேலா இருக்கலாம். அவங்களுடைய ஒரு நாலேட்ஜா இருக்கலாம், ஸ்கில்லா இருக்கலாம். ஒரு இடத்துக்கு அவங்க வரும்போது, அவங்க மத்த பீப்பிள கையாள்ற விதமா இருக்கலாம், ஹேண்டில் பண்ற விதமா இருக்கலாம். நெறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்கிற விதமா இருக்கலாம், இன்ஃபர்மேஷன் சொல்ற விதமா இருக்கலாம். நெறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்காங்கல்ல, நெறைய ஸ்கில் இருக்குல்ல அவங்க கிட்ட. அன்னைக்கு அவங்க வந்திருந்தாங்க, ரொம்ப சூப்பரா இருந்தது அவங்க கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு, இது மூலியமா நம்ம அட்ராக்ட் ஆவோம். இது மூலியமா நம்ம ஈர்க்கப்படுவோம். 3வது விஷயம் ஒரு பெர்சன பார்க்கும்போது, அகைன் ஒரு மேலா இருக்கலாம், ஃபீமேலா இருக்கலாம். அவங்களோட உதவி செய்ற மனப்பான்மைய பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஈர்க்கப்படுவோம். சம்பாரிக்கிறது ஒரு ரூ. 10 இருந்தாலுமே கூட சரி, ஒரு ரூ. 5 மத்தவங்களுக்கு குடுக்கணுன்ற எண்ணம் இந்த பெர்சனுக்கு இருக்கு. ரொம்ப ஹெல்பிங் டெண்டர் அதிகமா இருக்கு உங்ககிட்ட. இந்த டெண்டன்சி மூலியமாவே இவங்க ரொம்ப அழகா தெரியிறாங்க என் கண்ணுக்குன்னு சொல்லிட்டு, இது மூலியமாலாம் ஒரு சில பேர் நம்ம கண்களுக்கு ரொம்ப அழகானவர்களா தெரிஞ்சுகிட்டு இருப்பாங்க. ஆனா, சிக்மா பீப்பிளா இருக்கிற ஒரு சிக்மா மேலா இருக்கலாம், இல்ல சிக்மா ஃபீமேலா இருக்கலாம். நீங்க இந்த விஷயம்லாம் செஞ்சு தான் அழகாகணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, இதெல்லாம் செய்றது அழகான ஒரு விஷயம் தான். ஆனா, இந்த விஷயம் மட்டும் இல்ல, சில விஷயங்களுக்கு உங்க நேரத்த ஒதுக்காம, சில விஷயங்களுக்கு உங்க கவனத்த குடுக்காம இருந்தாலும், நீங்க அழகானவர்களா தெரிவீங்க மத்தவங்க கண்ணுக்குன்னு சொல்லிட்டு, சில விஷயங்களுக்கு அவங்க கவனத்த குடுக்கவே மாட்டாங்க. அது மூலியமாவே ரொம்ப அட்ராக்டிவான பீப்பிளா இருந்துட்டு இருக்காங்க. அத பத்தி தான் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உங்களுடைய சப்போர்ட்க்கும், உங்க சஜஷன்ஸ்க்கும் உங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிக்மா பீப்பிள பொறுத்தவரைக்கும், ஒரு விஷயம் அழகா தெரியும். ஒரு லைஃப் ட்ரூத் வந்து அழகா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அந்த வாழ்க்கையோட ஒரு உண்மை என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட எவ்வளோ பணம் இருக்கு, நம்ம பர்ஸ்ல எவ்வளோ பணம் வச்சிருக்கோம், நம்ம வீட்ல எவ்வளோ பணம் இருக்கு, நம்ம பேங்க் அக்கவுண்ட்ல எவ்வளோ பணம் இருக்கு, நம்மளுடைய வொர்த் என்ன, இந்த பணத்த வச்சு எவ்வளோ நாள் நம்ம வாழலாம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா பணம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் நம்ம கண்களுக்கு தெரியுது. அத நம்ம எண்ணி பார்க்கிறோம். ஆனா, நம்மளுடைய நேரம் நம்ம கிட்ட எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு இங்க எத்தன பேருக்கு தெரியும்? யாருக்குமே தெரியாது. நம்மளுடைய எக்ஸ்பைரி டேட் எப்போ வரப்போகுது, நம்ம எப்ப நம்ம டைம முடிச்சு இங்கருந்து கிளம்ப போறோம்னு சொல்லப்படுற, இந்த டைம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் இங்க யாருக்குமே தெரியாததுனால, இந்த விஷயத்த எதுக்காக நான் தேவையில்லாத விஷயங்களுக்கு யூஸ் பண்ணணும்? தேவையில்லாத பீப்பிளுக்கு யூஸ் பண்ணணும்? தேவையில்லாத விஷயங்கள யோசிச்சு அதுக்காக என் டைம் ஏன் குடுக்கணும்னு சொல்லிட்டு, நேரத்து மேல ரொம்ப அதிகமா கவனம் வச்சுட்டு இருக்க பீப்பிள் தான் இந்த சிக்மா பீப்பிள். இந்த ஒரு ரீசன்னால நெறைய தேவையில்லாத விஷயங்களுக்கு அவங்களுடைய நேரத்த குடுக்க மாட்டாங்க. இது தெரியாத நார்மல் பீப்பிள் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, நெறைய டைம் இருக்கே நம்மளுக்கு தான். அதனால வந்து நம்ம நெறைய வேஸ்ட் பண்ணணும்ன்றதுக்காக, தேவையில்லாத விஷயங்கள வந்து தலையிடுறதா இருக்கலாம், காசிப்ஸ் பேசுறதா இருக்கலாம், இன்னொரு பீப்பிளோட சீக்ரெட்ஸ டிஸ்கஸ் பண்றதா இருக்கலாம், இல்ல வேற இர்ரெலவன்ட்டான ஆக்டிவிட்டீஸ்லாம் ஈடு பண்ணி அவங்களுடைய வாழ்க்கைய வந்து வீணாக்கிக்கிறதா இருக்கலாம். இந்த மாரியான வேலைகள்ல ஈடுபட்டுட்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அட்ராக்டிவ்னஸ்ன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா? நீங்க வந்து ஒரு அழகான ஆணாவோ, அழகான பெண்ணாவோ மாறுறதுன்றது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. அதுவும் இன்னொரு பீப்பிள் கண்ணுக்கு வந்து நீங்க வந்து ரொம்ப அட்ராக்டிவா தெரியுதுன்றது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. அந்த மாரி தெரியிற ஒரு ஆணோ, பெண்ணோ வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருப்பாங்க. ரொம்ப கைண்ட்னெஸ்ஸா இருப்பாங்க. ரொம்ப வார்ம்த்தா இருப்பாங்க. ரொம்ப ஹியூமரா இருப்பாங்க. ஒரு 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 10 வார்த்தை பேசுறாங்கன்னா, 2 வார்த்தை அதுல வந்து கொஞ்சம் ஹியூமர் கலந்திருக்கும். ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் சிரிக்க வைக்கிறதுன்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. அதுவும் வந்து ஒரு அட்ராக்டிவ்னஸ் தான்றத தெரிஞ்சுக்கங்க. அப்புறம் வித் அதிகமா இருக்கும். வித் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து வார்த்தைகள உபயோகப்படுத்துற விதம். எந்த இடத்துல எந்த வார்த்தைகள போடணும். எந்த இடத்துல எந்த வார்த்தைகள போட்டா நம்மளுக்கு வேலை நடக்கும்னு சொல்லப்படுற இத்தன விஷயங்கள ஒரு ஆணோ, ஒரு பெண்ணோ வச்சுட்டு இருக்கும்போது தான் இன்னொரு பெர்சன் கண்ணுக்கு ரொம்ப அட்ராக்டிவா தெரிவாங்க. அவங்க வேணும்ன்ற விஷயத்தையும் அடைய முடியும். சோ இந்த விஷயத்தலாம் அடையறது சாதாரணமான விஷயம் கிடையாது. அதுக்கு உங்க நேரம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து சில இடங்கள்ல நீங்க வீணா செலவு பண்ணக்கூடாது. அப்படி செலவு பண்ணாம இருக்கிறதுனால தான் இந்த சிக்மா பீப்பிள் வந்து ரொம்ப அட்ராக்டிவா இருக்காங்க. அதுல முதல் விஷயம் அவங்க வந்து எதுல வந்து நேரத்த அதிகமா செலவு பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, கெட்டிங் எவரிஒன் டூ லைக் தெம். இந்த உலகத்துல எல்லாருக்குமே நம்மள புடிக்காது. எல்லாரையுமே நம்ம ப்ளீஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு சில பேரோட கண்களுக்கு நம்ம ரொம்ப அழகா தெரியும். ஒரு சில பேரோட கண்களுக்கு நம்ம அழகா தெரிய மாட்டோம். அதனால வந்து நம்ம எல்லார் கண்ணுக்குமே அழகா தெரியணும். எல்லாருக்குமே வந்து நம்மள புடிக்கணும்னு நெனைக்கிறது மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம்னு சொல்லிட்டு, இன்னொரு பெர்சன வந்து இம்ப்ரெஸ் பண்றதுக்காகவோ, இன்னொரு பீப்பிள்க்கு வந்து நம்ம அட்ராக்டிவா தெரியணுன்றதுக்காகவோ,
சிக்மா மேலோ சிக்மா ஃபீமேலோ அவங்க வந்து டைம் எடுத்து அதுக்காக ஒர்க் பண்ண மாட்டாங்க. எல்லாருக்குமே நம்மள புடிச்சு போயிடுச்சுன்னா லைஃப் கொஞ்சம் போர் அடிச்சிடாது. கொஞ்சம் பேருக்காவது நம்மள பிடிக்காம இருந்தா லைஃப் கொஞ்சம் ஜாலியா இருக்கும், இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும், சுவாரஸ்யமா இருக்கும்னு சொல்ற மாரி, ஒரு சில பேருக்காவது நம்மள பிடிக்காம தான் இருக்கும். கண்டிப்பா எல்லாருக்கும் நம்மள பிடிக்காதுன்னு சொல்லப்படுறது தான் இந்த உலகத்தோடைய ஒரு ப்ரூட்டலான ஒரு உண்மை. இது தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால டைம வேஸ்ட் பண்ண மாட்டாங்க இன்னொருத்தர இம்ப்ரெஸ் பண்றதுக்கு. இந்த மாரி டைம் வேஸ்ட் பண்ணாம, அவங்களுடைய ஓன் ஸ்கின் டோன்லயே அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கிற ஒரு பீப்பிளா இருப்பாங்க. இந்த மாரி இருக்கிறதுனால சிக்மா குவாலிட்டில இருக்கிற இந்த பீப்பிள்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்காததுனாலே ரொம்ப அட்ராக்டிவா தெரிஞ்சுட்டு இருப்பாங்க. இந்த விஷயத்துக்கு டைம் அதிகமா ஸ்பெண்ட் பண்ணாததுனால, ரொம்ப அழகான மனிதர்களா மத்தவங்களோட கண்ணுக்கு தெரிஞ்சுட்டு இருப்பாங்க. இந்த உலகத்துல எத எடுத்தாலுமே கூட சரி, நீங்க வந்து ஒரு டெக்ஸ்டைல் ஷாப்புக்கு போங்க, நீங்க வந்து ஒரு ஓகே நீங்க ஒரு கார் வாங்க போறதா இருந்தா கார் வாங்க போங்க, இல்ல ஒரு சாப்பிடுற கடைக்கு போங்க. எல்லா இடத்துலயுமே ஒரு பொருள எடுத்தா, இன்னொரு பொருள் அதுக்கு பெஸ்ட்டா இருந்துட்டே தான் இருக்கும். அப்ப பெஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து எண்டே கிடையாது. கன்டினியூஸா இம்ப்ரூவ் ஆகி போயிட்டே தான் இருக்க போகுது. அதே மாரி தான் உங்க வாழ்க்கையும். நீங்க உங்கள வந்து ஒரு பெஸ்ட்டான பெர்சனா மாத்திக்கிறீங்க. பிசிக்கலா, மென்டலா, வெல் பீயிங்கா நீங்க மாத்திக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கடைசி நாள் வரைக்கும் நீங்க மாத்திக்கலாம். டில் த டெத் வரைக்கும் நீங்க உங்கள இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கலாம். ஆனா, இங்க ஒரே கொஸ்டின் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, நீங்க உங்களுக்காக நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கிறீங்களா? சுத்தி இருக்கிற பீப்பிள்க்காக உங்கள நீங்க இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்களுக்காக நீங்க இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, நிச்சயமா நீங்க ரொம்ப அழகான மனிதரா மாற முடியும். சுத்தி இருக்கிற பீப்பிள இம்ப்ரெஸ் பண்ணதுக்காக இம்ப்ரூவ் பண்ணீங்கன்னா, நிச்சயமா உங்களோட அட்ராக்டிவ்னஸ் தான் குறைஞ்சு போகும். ஸோ இந்த ஒரு ரீசனால இதுக்கு டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க சிக்மா பீப்பிள். 2வது விஷயம் எதுக்கு அதிகமா டைம் வேஸ்ட் பண்ணாம ரொம்ப அழகானவர்களா மாறுவாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, யாருக்கும் ப்ரூவ் பண்ண மாட்டாங்க. ஒரு ஆணோ, பெண்ணோ ரொம்ப அட்ராக்டிவா இருக்கிறதுக்கு இந்த சொசைட்டி வச்சிருக்க ரூல். நான் சொல்லல. இந்த சொசைட்டி வச்சிருக்க ரூல் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ஸ்டேட்டஸ் இருக்கணும், பணம் இருக்கணும், வீடு இருக்கணும், கார் இருக்கணும். வந்தாலே நீங்க வந்து ஒரு 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 பவர்ஃபுல்லான பெர்சனா இருக்கணும். இதெல்லாம் இருந்தா ஒரு பெர்சன் அட்ராக்டிவா தெரிவாங்க, அட்ராக்டிவா மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்சஸ் அடையணும் அப்படி சொல்லப்படுற இத வந்து ஒரு ரொம்ப ஒரு ஏங்குற ஏங்குற ஒரு விஷயமா மாத்திப்பாங்க எல்லாருமே. இந்த சொசைட்டி வச்சிருக்க ரூல் மூலியமா. இது வந்து ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம இந்த சக்சஸ் அடையறது மூலியமா, மத்தவங்களுக்கு ப்ரூவ் பண்ணி நான் சக்சஸ் பண்ணிட்டேன், நான் வீடு கட்டிட்டேன், நான் கார் வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்றது மூலியமா, பிரஷர் தான் அதிகமாவே தவிர்த்து, இங்க யாருமே வந்து அட்ராக்டிவா தெரிய மாட்டாங்க. ஏன்னா நம்ம மண்டைக்குள்ள இருக்கிறது பிரெயின் தான். பிரஷர் குக்கர் கிடையாது. கரெக்ட்டுங்களா? ஸோ இது தெரியாம நெறைய நார்மலான பீப்பிள் என்ன பண்ணாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நான் ஜெயிச்சாகணும், நான் இது பண்ணி ஆகணும், அது பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு, மத்தவங்கள இம்ப்ரெஸ் பண்றதுக்காக அவங்களோட சக்சஸ் வந்து டெவலப் பண்ணிட்டு இருப்பாங்க. மத்தவங்களுக்கு வந்து நம்மள ப்ரூவ் பண்ணி ஆகணும்னு சொல்லப்படுற இந்த பிரஷர் அவங்ககிட்ட அதிகமா இருக்கிறதுனால, அவங்களுடைய அட்ராக்டிவ்னஸ் குறைஞ்சுக்கிட்டே தான் வரும். ஆனா சிக்மா பீப்பிள பொறுத்தவரைக்கும், அட்ராக்டிவ்னஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே ஒரு ஓன் ஸ்டைல் இருக்கும். நான் ஒரு விஷயத்த ஒரு மாரி ஹேண்டில் பண்ணேன்னா, உங்ககிட்ட வேற மாரியான ஹேண்ட்லிங் ஸ்டைல் இருக்கும். உங்கள மாரி என்னால பண்ண முடியாது. என்ன மாரி உன்னால பண்ண முடியாது. அப்ப எல்லார்கிட்டயுமே ஒரு ஒரு ஸ்டைல் இருக்கும். அத வச்சு தான் அவங்க புரோகிரஸ் பண்ணிட்டே போயிட்டு இருக்கணும். இந்த புரோகிரஸ் பண்றது அப்படின்னு சொல்லப்படுறது வந்து லைஃப்ல எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமே சேர்ந்தது தான். லைஃப் டிபார்ட்மெண்ட்ஸ் நான் என்ன சொல்றேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு பேரண்டிங்கா இருக்கலாம், ஒரு லைஃப் ஸ்டைலா இருக்கலாம், இல்ல ஒரு ஹெல்த் மெயின்டெயின் பண்றதா இருக்கலாம், ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கலாம். இல்ல நீங்க எப்படி நடந்துக்கிறீங்க, உங்க கேரக்டர நீங்க பில்ட் பண்றதா இருக்கலாம். இத்தன டிபார்ட்மெண்ட்ஸ்ல நீங்க யாருக்குமே ப்ரூவ் பண்ணாம உங்க சக்சஸ நீங்களா வளர்த்துட்டு போறீங்க, நீங்களா புரோகிரஸ் பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை குடுக்குமே தவிர்த்து, வெளியில இருக்க பீப்பிள அது சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஸோ அடுத்தவங்களுக்கு ப்ரூவ் பண்ணணுன்றதுக்காக நான் சக்சஸ் அடையணுன்ற ஆசை எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லப்படுற எண்ணம் சிக்மா பீப்பிள்க்கு அதிகமா இருக்கிறதுனால, இந்த ஒரு விஷயத்துக்கு அவங்க டைம் அதிகமா ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. இந்த விஷயத்துக்கு அவங்க டைம் அதிகமா ஸ்பெண்ட் பண்ணாததுனால எப்படி அட்ராக்டிவா அழகா தெரிவாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, பரவால்ல அவன் எங்க இருக்காங்களோ அவங்க அங்கேயே நல்லா ஹேப்பியா இருக்காங்கல்ல. அவங்க அவங்க வேலைய பார்த்துட்டு இருக்காங்கல்ல. ச்சே! ஹேப்பியா தான்ப்பா இருக்கான். அவன் சந்தோஷம். அவனுக்கு என்னப்பா ஜாலியா தான்ப்பா இருக்கான்னு சொல்லிட்டு, அவங்க கிட்ட என்ன இருக்கோ அத வச்சு ஹேப்பியா தான் இருந்துட்டு இருப்பாங்க. சில பேருக்கு எவ்வளவு இருந்தாலும் ஹேப்பினஸ் இருக்காது. ஆனா சிக்மா குவாலிட்டில இருக்க பீப்பிள் கிட்ட வந்து, அவங்க கிட்ட எவ்வளவு இருக்கோ அத அவங்களா பில்ட் பண்ணனால ஹேப்பினஸ் அதிகமா இருந்துட்டு இருக்கும். அதனால அவங்க ரொம்ப அழகா தெரிஞ்சுட்டு இருப்பாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. 3வது விஷயம் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சீக்கிங் பெர்ஃபெக்ஷன். பெர்ஃபெக்ஷன தேடி அலைய மாட்டாங்க. எல்லாத்துக்குமே எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு சொல்லப்படுற விஷயம் வந்து ஆசைப்படவே மாட்டாங்க. இந்த மாரி எல்லாத்துலயுமே எல்லா விஷயமுமே பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். நான் இப்போ ஒரு கடைக்கு போறாங்க எல்லாருமே எனக்கு பெர்ஃபெக்ட்டா தான் வந்து பொருள்லாம் கிடைக்கணும். இல்ல ஒரு இடத்துக்கு போறேன் எல்லாருமே எனக்கு பெர்ஃபெக்ட்டா தான் மரியாதை குடுக்கணும். ஒரு விஷயத்த பிளான் பண்றேன் அது பெர்ஃபெக்ட்டா போணும்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க வந்து அட்ராக்டிவ்னஸ இழந்துருவாங்கன்றது தான் உண்மையான விஷயம். எப்படின்னா, இப்போ எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கணும், எல்லாமே கரெக்ட்டா முடியும்னு நினைக்கிறவங்களுக்கு, நினைச்சது ப்ராப்பரா முடியல அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஆங்சைட்டி வரும். ஃபியர் வரும், டென்ஷன் வரும், டிப்ரஷன் வரும். நம்ம நினைச்சது நினைச்சா மாரியே போல அப்படின்னு சொல்லப்போற எரிச்சல், இரிட்டேஷன் சொல்லப்படுற விஷயம் அதிகமா வரும். இது மூலியமா ஒருத்தர் அவங்களுடைய அட்ராக்டிவ்னஸ் வந்து இழந்துருவாங்க. இத தெளிவா புரிஞ்சு வச்சுட்டு இருக்க சிக்மா பீப்பிள், வெளியில எதையுமே நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்லப்படுற விஷயத்த அவங்க மண்டைக்குள்ள ஆழமா பதிய வச்சிருக்கிறதுனால, பெர்ஃபெக்ட்டா முடியணும் எல்லாம் அப்படின்னு சொல்லப்படுற ஆசையே அவங்களுக்கு இருக்காது.
ஒரு இடத்துக்கு போறோமா, அங்க வந்து நம்மள 2 பேரும் மதிச்சாங்கன்னா 2 பேரும் நம்மள அவமானப்படுத்துவாங்க. ஒரு விஷயத்த நம்ம காசு குடுத்து வாங்கலன்னா, ஒரு 2 இடத்துல நம்ம கரெக்ட்டா நம்மளுக்கு பொருள் கிடைக்குதுன்னா, ஒரு இடத்துல நம்ம காசு ஏமாந்து தான் போவோம். அப்போ ஏமாற்றமும் நம்ம கரெக்ட்டா சக்சஸ் பண்றதும் வந்து வாழ்க்கையோட ஒரு அங்கம் தானே தவிர்த்து, எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட்டா நடத்தணும்னு நெனச்சோம்னா, நிச்சயமா நம்ம ஏமாந்தோம்னு சொல்லிட்டு, பெர்ஃபெக்ட்டா நடக்குதான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்களுடைய பெஸ்ட்ட மட்டும் தான் குடுப்பாங்க. நம்ம இங்க பெஸ்ட்ட குடுப்போம். நம்மளுக்கு என்ன வருதோ வரட்டும். அது பணம் விஷயமா இருக்கலாம், ரிலேஷன்ஷிப் விஷயமா இருக்கலாம், இல்ல ப்ரொஃபஷனலா நம்ம செய்ற வேலையா இருக்கலாம். ஏன்னா, இன்னைக்கு நீங்க செய்ற வேலை எங்கேயாவது உங்களுக்கு வந்து பலன் தரும். இன்னைக்கு தரலனா கூட. அந்த ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கிறதுனால, பெர்ஃபெக்ட்டா முடியணும், பெர்ஃபெக்ட்டா ரிசல்ட் வந்து சொல்லப்படுற இந்த 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 ஒரு ஏக்கம் அவங்களுக்கு இல்லவே இல்லாததுனால, இதுக்கு டைம் அதிகமா வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க பெஸ்ட்ட மட்டும் தான் குடுப்பாங்க. இதனாலேயே ரொம்ப அட்ராக்டிவான பீப்பிளா தெரிஞ்சுட்டு இருப்பாங்க. 4வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, அவங்களுடைய பிசிக்கல் அப்பியரன்ஸ வச்சு அடுத்தவங்கள ஈர்க்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படவே மாட்டாங்க. ஒரு பெர்சனுக்கு வந்து இந்த பிசிக்கல் அப்பியரன்ஸ்ன்னு சொல்லப்படுற விஷயம் வந்து கடவுள் குடுக்குற ஒரு முக்கியமான வரம் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. அந்த பிசிக்கல் அப்பியரன்ஸ்னா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, பார்க்க ரொம்ப அழகா இருக்காங்க, ஸ்டைலா இருக்காங்க. நான் அத பத்தி சொல்லல. நமக்கு 2 கை, 2 கால், கண் பார்வை நல்லா இருக்கு. நம்ம ப்ராப்பரா இருக்கோம். நம்ம உடல்ல எந்த டிசீஸுமே இல்லன்னா, அதுதான் உண்மையான ஒரு வரம் கடவுள் ஒரு மனிதனுக்கு குடுக்கறது. அத ஒருத்தன் ப்ராப்பரா வச்சுக்கிட்டாலே போதும், அவன் வாழ்க்கையில ரொம்ப ஹேப்பியா இருக்கலாம். என்ன காரணம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு 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 பிசினஸ் ரன் பண்றதுக்கு கேப்பிட்டல் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் தேவை. முதலீடுன்னு சொல்லப்படுற விஷயம் தேவை. ஒரு 20,00,000மோ, 30,00,000மோ போட்டு முதலீடு பண்ணுவாங்க. அத பண்றதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, அந்த பிசினஸ தொடர்ந்து நடத்தணும். அது லாபம் வந்தாலும் சரி, நஷ்டம் வந்தாலும் சரி, அந்த பிசினஸ் ஓடிக்கிட்டே இருக்கணும். அத பேஸ் பண்ணி தான் வந்து அடுத்தடுத்து அந்த பிசினஸ முன்னேற்ற முடியும். அதே மாரி நம்மளோட கேப்பிட்டல்ன்னு சொல்லப்படுற விஷயம் நம்மளோட 2 கை, 2 கால், நம்மளோட கண் பார்வை, நம்மளுடைய தெளிவான அறிவு மட்டும் தானே தவிர்த்து, நம்மளுடைய அவுட்டர் அப்பியரன்ஸ் கிடையாது. நம்ம வந்து கலரா இருக்கோமா, இல்ல கருப்பா இருக்கோமா, தலையில முடி இருக்கா, முடி இல்லையா, நம்ம வந்து ஸ்டைலா அதெல்லாம் கிடையாது. உங்க பாடி நீங்க கிளீனா வச்சிருக்கீங்க, ஹெல்த் நல்லா இருக்கு, டிசீஸ் இல்ல, நீங்க பெர்ஃபெக்ட்டா உங்க கை, கால் நல்லா வச்சிருக்கீங்கன்னா, இதுதான் உங்களுடைய ஒரிஜினல் ஃபர்ஸ்ட் பெரிய கேப்பிட்டல் கடவுள் குடுத்தது. இந்த விஷயத்த நீங்க பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு, ஹெல்த்தியா இருக்க தான் ட்ரை பண்ணுவாங்களே தவிர்த்து, அவுட்டர் அப்பியரன்ஸ அதிகமா டெவலப் பண்ண ட்ரை பண்ண மாட்டாங்க சிக்மா பீப்பிள். இதுக்கு டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா இதுல ஒரு ட்ரிக் என்ன அப்டின்னா, அவங்க ஹெல்த்தியா இருக்கணும்னு நெனைக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த ஹெல்த்தியா இருக்கிற விஷயமே உங்கள அவுட்டர் அப்பியரன்ஸ சூப்பரா மாத்தி விட்டுடும். இங்க எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டன்ட்டா அழகாவணும். இன்ஸ்டன்ட்டா நான் அப்படி மாறிடணும். இன்ஸ்டன்ட்டா நான் ஹீரோ ஆயிடணும். இன்ஸ்டன்ட்டா ஹீரோயின் ஆயிடணும்னு சொல்லிட்டு, சாப்பிடுற விஷயத்துல அந்த லைஃப் ஸ்டைல் வந்து ஹெல்த்தியா இல்லாம, வெளிப்புற அழகுலயே வந்து அதிகமா ஃபோக்கஸ் பண்றதுனால, உள்ள எல்லாமே டேமேஜ் ஆயிடும். வெளியில பார்க்க ஒருத்தர் சூப்பரா இருப்பாங்க. உள்ள டிசீஸோட இருந்துட்டு இருப்பாங்க. அப்படி இருந்து வேஸ்ட்டு. ஸோ இந்த விஷயத்த வந்து சிக்மா பீப்பிள் டைம் வேஸ்ட் பண்ணாததுனால, வெளிப்புற தோற்றத்துக்காக, ஹெல்த்த ப்ராப்பரா பார்த்துக்கிறதுனாலே ரொம்ப அழகா அட்ராக்டிவா தெரிஞ்சுருவாங்க. அவங்க ஹெல்த் நல்லா இருக்கிறதுனால. 5வது விஷயம் எதுக்காக அதிகமா டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு டிசீஸ அவங்க வாழ்க்கையில அண்ட விடவே மாட்டாங்க. அது என்ன டிசீஸ் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, கம்பேரிங் யுவர் செல்ஃப் வித் அதர்ஸ் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இன்னொரு பெர்சனோட கம்பேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. கம்பேரிசன் சொல்லப்படுற விஷயம் வந்து சிக்மா பீப்பிளுக்கு இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்க அவங்கள தான் கம்பேர் பண்ணிப்பாங்க. இவங்களோட போன வருஷம் ரெக்கார்ட் என்ன? போன மந்த் என்ன பண்ணியிருக்காங்க? நேத்து என்ன பண்ணியிருக்காங்க? போன செகண்ட் எப்படி இருந்தாங்க? இப்ப எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்கள தான் இவங்க கம்பேர் பண்ணிப்பாங்க அதிகமாவே தவிர்த்து, யாரோ ஒரு பெர்சன கம்பேர் பண்ண மாட்டாங்க. அதுக்கான காரணம், இங்க ஒரு பெர்சன் யோசிக்கிற மாரி இன்னொரு பெர்சன் யோசிக்க மாட்டாங்க. நீங்க எப்படி யோசிக்கிறீங்களோ, அத பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கிடைக்க போற சக்சஸ் இருக்கு. நான் எப்படி யோசிக்கிறேனோ, அத பேஸ் பண்ணி எனக்கு கிடைக்க போற சக்சஸ் இருக்கு. நம்முடைய தாட் வந்து கரெக்ட்டா இருக்கா? தப்பா இருக்கா? ஷார்ட் கட்டா இருக்கா? ஹார்ட் வொர்க்கிங்ல இருக்கா? இல்ல வந்து குறுக்கு வழியில போணும்னு நெனைக்கிறோமா? நேர் வழியில போணும்னு நெனைக்கிறோமா? இது எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு மெட்டீரியலா நம்மளுக்கு சக்சஸ்ன்னு வரும். அது எதுல வேணா இருக்கலாம். ரிலேஷன்ஷிப் சக்சஸா இருக்கலாம், ப்ரொமோஷன், பேஷன் எது வேணா இருக்கலாம். அப்போ ஒருத்தர் யோசிக்கிறத வச்சு தான் அவங்களோட ப்ரோகிரஸ் இருக்கு. அப்போ மத்தவங்கள பார்த்து நம்ம கம்பேர் பண்றோம்னா, அவங்க யோசனையும் நம்ம யோசனையும் ஒரே மாரி இருக்காது. அதனால கம்பேரிசன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் சுத்தமான ஒரு டைம் வேஸ்ட் அப்படின்றதுனால, இதுக்கு அவங்க டைம் அதிகமா குடுக்காம, அடுத்தவங்க ப்ரோகிரஸ பார்க்க மாட்டாங்க. அடுத்தவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்க மாட்டாங்க. அடுத்தவங்க எப்படி வாழ்றாங்கன்னு பார்க்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணணும்? அவங்க எப்படி சாதிக்கணும்? அவங்க லைஃப்ல எப்படி அவங்களோட ப்ரோகிரஸ கொண்டு போகணும்னு சொல்லப்படுற இந்த ஒரு ஃபோக்கஸ் அவங்களுக்கு அதிகமா இருக்கிறதுனால, அடுத்தவங்க மேல அதிகமா ஃபோக்கஸ குடுக்காததுனால, டைமையும் சேவ் பண்றாங்க. இதுவும் அவங்கள ரொம்ப அட்ராக்டிவான பீப்பிளா காட்ட ஆரம்பிக்கும். ரொம்ப செல்ஃப் ரெஸ்பெக்ட்டான பீப்பிளாவ மாத்தி விட்டுடும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ ஃபைனலான விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, இன்னொருத்தர டவுன் பண்ணி அவங்க வந்து பெரிய ஆளுன்னு காமிச்சுக்க மாட்டாங்க. இதுக்காக ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. இந்த உலகத்துல வந்து நம்ம 2 விதத்துல ஜெயிக்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நம்ம போராடி கஷ்டப்பட்டு, அப்படியே கீழ இருந்து ஒரு சுயம்பு மாரி ஒரு ஒரு ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்ல இருந்து நீங்க வந்து மேல வர ஒரு பெர்சனாவும் இருக்கலாம். இல்ல ஆல்ரெடி மேல ஸ்க்ராட்ச்ல இருந்து மேல வந்த பெர்சன வந்து நீங்க அசிங்கப்படுத்தியோ, இல்ல வந்து டவுன் பண்ணியோ, நீங்க பெரிய ஆளா மாறிடலாம். இதுல நீங்க எந்த ஆப்ஷன் எடுக்குறீங்களோ, அத பேஸ் பண்ணி தான்
உங்களுக்கு கிடைக்க போற மரியாதை வந்து லாங் டர்மா கிடைக்க போதா, இல்ல ஷார்ட் டர்ம்லயே முடிஞ்சிட போதா அப்படின்னு சொல்லப்படுறது இருக்குங்க அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல சிக்மா பீப்பிள் இது ரொம்ப கேர்ஃபுல்லா வச்சுட்டு இருப்பாங்க. இன்னொரு பெர்சன டவுன் பண்ணி தான் அவங்க வரணும்ன்ற அவசியம் அவங்களுக்கு எப்பவுமே இருக்கவே இருக்காதுன்ற காரணத்துக்காக, அதுக்கு டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. இன்னொருத்தர் யாராவது குறை கண்டுபிடிக்கலாமா? அவங்கள குறை சொல்லி அது மூலியமா நம்ம பெரிய ஆளா ஆகலாமா? இன்னொருத்தர டவுன் பண்ணலாமான்னு சொல்லிட்டு, இந்த தாட்ஸ்க்கு டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா, நம்ம என்ன நெனச்சுட்டு இருக்கோம் அப்டின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நான் செப்பரேட்டான பெர்சன், நீங்க செப்பரேட்டான பெர்சன், இந்த யூனிவர்ஸே செப்பரேட்ன்னு நெனச்சுட்டு இருக்கோம். ஆனா உண்மை என்ன அப்டின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இந்த யூனிவர்ஸ், நானு, நீங்க எல்லாமே வந்து சேமான ஒரு விஷயம் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து என் கையில நான் வந்து சூடு வச்சுக்கிட்டேன்னா, எனக்கு எப்படி வலிக்குதோ, அதே மாரி உங்க கையில சூடு வச்சாலும் அது எனக்கு வலிக்கும் அப்படின்னு சொல்லப்படுறதான விஷயம். ஏன்னா நானும் நீங்களும் வேற வேற கிடையாது. எல்லாருமே பார்ட் ஆஃப் யூனிவர்ஸ் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இந்த விஷயத்த வந்து ஆட்டோபயோகிராபி ஆஃப் யோகி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு புக்ல வந்து பரமஹம்ச யோகானந்தர் புக் ஆக்சுவலா அது. அதுல ஒரு கன்டென்ட் நான் படிச்சேன். அது ரொம்ப நல்லா இருந்தது. என்ன கன்டென்ட் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, த்ரைலங்கர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சுவாமி இருக்காரு. அந்த சுவாமிஜி வந்து காசில வந்து தவம் செஞ்சுட்டு இருப்பாரு. அவருக்கு வந்து அதிகமா வந்து இந்த தயிர், மோர் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் அதிகமா பிடிக்கும். மக்கள் எவ்வளவு தயிர் குடுத்தாலும் குடிப்பாரு. குடம் குடமா கூட குடிப்பாரு. ஸோ பக்தியோட போய் மக்கள் குடுக்கும்போது, அந்த தயிரையோ, மோரையோ குடிச்சுட்டு அவங்க கேட்கிற அந்த வரங்களா இருக்கலாம், அவங்களோட வாழ்க்கை துன்பங்களா இருக்கலாம், போக்குறதுக்கு வந்து ஒரு ஆசீர்வாதம் பண்ணுவாருன்னு வச்சுக்கோங்களேன். பண்ணிட்டு இருக்காரு. ஓகேங்களா? இது உண்மையா நடந்த ஒரு சம்பவம். ஓகே. பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு பெர்சன் இவர டவுன் பண்றதுக்காக, இவர் வந்து பொய் சொல்றாரு, இவர் போலி சாமின்ற ஒரு விஷயத்த காட்டுறதுக்காக என்ன பண்றாருன்னா, சுண்ணாம்ப தண்ணீல அதிகமா கலந்து அந்த பெர்சன் வந்து த்ரைலங்கர்ன்னு சொல்லப்படுற அந்த சுவாமிக்கு வந்து அந்த விஷயத்த குடுக்குறாரு. சுவாமி இது வந்து தயிர் நீங்க குடிங்க. ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லி குடுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி குடுக்க ஆரம்பிக்கும்போது சுண்ணாம்பு தண்ணிய குடிச்சா என்ன ஆகும் வயித்துக்கு? அப்ப ப்ராப்ளம் ஆகும்போது இவர் போலி நிரூபிக்கணும். இவர டவுன் பண்ணி நான் தான் சாதிஸ்டேன்னு சொல்லி காட்டணும்ன்ற ஒரு எண்ணத்துக்காக இவர் இது பண்றாரு. த்ரைலங்கர் சுவாமி என்ன பண்றாரு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த சுண்ணாம்பு தண்ணிய வாங்கி குடிக்க ஆரம்பிக்கிறாரு. இவர் குடிச்ச அப்புறமா அந்த மொத்த சுண்ணாம்பு தண்ணியும் குடிக்க ஆரம்பிச்சுடுறாரு. குடிச்ச அப்புறமா தான் என்ன தெரியுது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த தப்பான எண்ணத்துல குடுத்தாரு பார்த்தீங்களா, அவர் வயித்த புடிச்சுட்டு கத்த ஆரம்பிக்கிறாரு. ஐயோ! என்னோட வயிறு எரியுது. என்னால முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப த்ரைலங்கர் சுவாமி என்ன சொல்றாரு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, "தம்பி நீ வந்து எனக்கு சுண்ணாம்பு தண்ணி தான் குடுத்தன்னு எனக்கு தெரியும். அத நான் குடிச்சுட்டேன். ஆனா அது யார பாதிச்சதுன்னா, உன்ன தான் பாதிச்சது. இங்கருந்து நீ என்ன கத்துக்கணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நானும் நீயும் வேற கிடையாது. நம்ம எல்லாருமே யூனிவர்ஸோட ஒரு பார்ட் தான். நீ எனக்கு நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணீன்னா, அது நிச்சயமா உனக்கு திருப்பி வரும். நீ எனக்கு கெட்டது செய்யணும்னு ஒரு விஷயம் பண்ணா, அது உன்ன தான்பா பாதிக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடத்த கத்துக் குடுக்குறாரு. ஸோ, இத தான் சிக்மா மேல்ஸும், சிக்மா ஃபீமேல்ஸும் ஃபாலோ பண்ணுவாங்க. நாம இன்னொருத்தருக்கு செய்ற விஷயம் நம்மள நிச்சயம் பாதிச்சே தீரும். அது நல்ல விஷயமா இருந்தாலும், கெட்ட விஷயமா இருந்தாலும். ஸோ, அதனால பண்ற ஆக்டிவிட்டிய ப்ராப்பரா பண்ணணும். இன்னொருத்தர டவுன் பண்ணி நம்ம மேல வரக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயத்துல, காஷியஸா இருக்கிறதாலயும், அதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணாதனாலயும், இவங்க ரொம்ப அழகான மனிதர்களா தெரிஞ்சுட்டு இருக்காங்க எல்லாரோட கண்ணுக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ, 2வது வீடியோல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு பாய்ஸ் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ரொம்ப அட்ராக்டிவா, ரொம்ப ஹேண்ட்ஸமான, ஒரு சூப்பரான பெர்சனா வச்சுக்கிறதுக்கு ஜிம்முக்கு போவாங்க. ஒரு கேர்ள்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ரொம்ப அட்ராக்டிவா, ரொம்ப பெர்ஃபெக்ட்டா, ரொம்ப பிளசன்ட்டா, ரொம்ப பியூட்டிஃபுல்லா வச்சுக்கிறதுக்கு அவங்க பார்லர், அவங்களோட பியூட்டியான ப்ராடக்ட்ஸ், பியூட்டிஷியனா பார்க்கறது, மீட் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்களும் நெறைய நாலேட்ஜ் வளர்த்துட்டு அது மூலியமா போயிட்டு இருப்பாங்க. ஆனா, இங்க நம்ம ஈஸியா ஒரு அட்ராக்டிவான பெர்சனா மாறுறதுக்கு, நம்மளுடைய டைம எதுக்கெல்லாம் குடுத்துட்டு இருக்கோம்னு பார்த்தாலே போதும். நம்ம டைம எதுக்கெல்லாம் செலவு பண்றோமோ, அதுல தேவையில்லாத விஷயத்தெல்லாம் குறைச்சுட்டு, நல்ல விஷயங்கள்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அதுவே போதும் நம்ம ஒரு அட்ராக்டிவான பெர்சனா மாற முடியும். அந்த டைம் வேஸ்ட்ட எதுக்கு இதுல பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க இதுல பண்ணுங்கன்னு சொல்லப்பட்ட விஷயத்த ப்ராப்பரா செஞ்சு, ரொம்ப அழகான அட்ராக்டிவான பீப்பிளா இருக்கிறதுனால, சிக்மா மேலா இருக்கலாம், சிக்மா ஃபீமேலா இருக்கலாம். அவங்க அட்ராக்டிவான பெர்சனா மட்டும் இல்லாம, சுத்தி இருக்கிற பீப்பிள இன்ஸ்பயர் பண்ற பெர்சன்ஸாவும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.